கேக்குது. ஓ. உணவு அருந்தியாச்சு. நான் தம்பி ப்ரோ எப்படி போகுது? மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. தெரியுதா ப்ரோ? ப்ரோ மைக் அன்மியூட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குறீங்க? சொல்லுங்க ப்ரோ. 2 பேர் இருக்கோம். யார் சொல்றீங்க? அதான் கன்ஃபியூஷன்ல இல்லையா? நீங்க வந்துட்டீங்க. எப்படி ப்ரோ போகுது? பிரேக் ஈவனா லாஸா ப்ராஃபிட்டா? பிரேக் ஈவன். இந்த வாரம் நல்லா இருக்கும். இன்னைக்கு விட்டுருங்க சரிங்களா? இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு 4:30 வெள்ளிக்கிழமை 3 நாள் வந்து கொஞ்சம் நல்லா கவனத்தோட பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி சாலிடா கிடைக்கும் சரிங்களா? அந்த 2 என்ட்ரிய கண்ணுக்கு படுதா, இந்த 2 என்ட்ரியை கிளீனா பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாவே போயிடும் சரிங்களா? நியூஸ் எதுவும் இன்னைக்கு இல்ல. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு 3 நாளுமே நியூஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான நாள்லாம் எதுன்னு சொல்லுங்க. எதுக்கு ரொம்ப முக்கியமான நாள்? வியாழக்கிழமை ப்ரோ. வியாழக்கிழமை. நேற்று மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? நம்ம ரொம்ப நாளா எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்? இந்த டிமாண்டை உடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உடைச்சானா? இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா உங்களுக்கு தள்ளிட்டான கீழே. பேசுங்க. பேச மாட்டேங்கிறீங்க. உடஞ்சு ப்ரோ. இந்த எஃப்இஜியை கணக்கு வச்சுக்கணும். டேவோட எஃப்இஜி கணக்கு வச்சுக்கணும். இப்போ ப்ரைஸ் இங்கே வந்தும் திருப்பி ரிவர்சல் ஆகலாம். இல்லை ப்ரோ எனக்கு டே பயாஸ் இருக்கு. டே பயாஸ் என்ன சொல்லுது? நேற்றோட லோ கீழே விட்டு தான் விட்டுதான். ஆனால் செல்லிங் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. பைக்கு மாறல. அப்போ இன்ட்ராடேவோட இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சது. ஏன்னா நேத்தோட லோ தான் டிஎக்ஸ்ஒயோட இன்னைக்கு இன்ட்ராடே டார்கெட். இப்போ ப்ரைஸ் அதை எடுத்துருச்சு அப்படின்னா இதுல இருந்து 4 ஹவர் போறீங்க 1 ஹவர் போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு ரேஞ்சு? இம்பல்ஸா நகர்ந்து இந்த ஹையஸ்ட் என்ன ப்ரோ அர்த்தம்? ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப் ஈக்குவல் லோ ஸ்வீப் அடிச்சுட்டு 1 ஹவர்ல என்ன பண்ணுங்க? இம்பல்ஸா சாக்கு வச்சிருக்காங்க அர்த்தம். பைக்கு மாறிட்டான்னு அர்த்தமா இல்ல செல்லுக்கான கீழே உள்ள நோக்கி பிரைஸ் ரிவர்சல் ஆகுதுங்கிறது அர்த்தம். நோக்கி ரிவர்சல் ஆகுதுங்கிறது அர்த்தம். இல்ல இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷரே வரல, செல்லிங் பையிங் ப்ரெஷரே வரல, பிரைஸ் திருப்பி என்ன பண்ணிருச்சு உல்டாவா கீழே இறக்கி நிறுத்தி இப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. செல்லுக்கு பார்ப்போமா பைக் பார்ப்போமா? செல்லிங்க்கு பார்ப்போம். அப்போ ஒண்ணு இந்த ஹையை உடைச்சா ரிவர்சல் பை, திருப்பி செல்லிங் கீழே வருதுன்னா டே கேண்டில் செல்லிலே கண்டினியூ ஆகுது. செல்லு பார்க்கறதுக்கு கண்டினியூஷன்ல வரும். செல்லுலேயே இருக்கிறதுனால பார்க்கலாம். இப்போ கேள்வி என்ன பண்ணா நேற்றும் நியூஸ் கிடையாது, இன்னைக்கு நியூஸ் கிடையாது, நாளைக்கு தான் இருக்கு. 15 மினிட்ல வச்சுக்கிறேன் சரிங்களா? நேத்தோட நாள் என்ன பண்ணிருக்கு? இந்த ஸ்டார்ட் ஆகுது வரும். நேத்து பிரைஸ் கீழே வந்ததுதான் மேல போயிருக்கு. கீழே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நியூஸ் எதுவும் கிடையாது. அப்போ இப்படியே இன்னைக்கு கன்சல்டேஷன் ஆகுறான் அப்படின்னா நாளைக்கு எதுக்கு பாசிபிலிட்டி? கீழே போறதுக்கு தான்.
சரி மேல கீழ வந்து போக மாட்டான். இப்ப அடுத்த கேள்வி என்ன பண்ணா, மைக் மட்டும் மியூட்ல போடுங்க. செஷனுக்குள்ள வந்துட்டு கன்சாலிடேட் போட்டு செஷன்ல இப்படி மேல தூக்கி நிறுத்திட்டான். அப்ப புதன்கிழமை கீழ, செவ்வாய்க்கிழமை மேல இப்படி தூக்கி நிறுத்திட்டு, எண்ட் ஆஃப் த டே இப்படி கீழ இப்படி நின்னுச்சு. இப்படி நிக்குதுன்னா, நாளைக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பைக்கு தான் bro. மேல. கீழே அதாவது போடுறது. இந்த சினாரியோ இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா, டேவோட லோ ஸ்வீப் 1 ஹவர்ல சாக்கு ரிவர்சலுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 2 இதுவே திருப்பி இப்படியே ஆச்சு. இப்படி கீழ நோக்கிட்டானா, செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் கீழ நோக்கியிருக்கான். செவ்வாய்க்கிழமையும் கீழ நோக்கியிருக்கான்னா, அடுத்து கீழ போறதுக்கு கீழ உள்ள எடுக்க வருமா? இப்ப நாளைக்கு நியூஸ்ல என்ன பண்ணும் உங்களுக்கு? கீழ உள்ள நோக்கி போகுமா? திருப்பி கன்சால்டேஷனுக்குள்ள போகுமா? கீழ லெவல் நோக்கி போகும் சார். கீழ நோக்கி போகுது. சூப்பர். சரி. அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட் நியூஸ்க்கு ஏத்த மாரி கீழ உள்ள நோக்கி நகர்த்தணும். வியாழக்கிழமைக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கீழ உள்ள தொட்டு மார்க்கெட் நின்றும். அப்பதான் பிரைஸ் என்ன பண்ணும்? அங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகும். இப்ப வியாழக்கிழமை ரிவர்சல் டேன்னு சொல்லியிருக்கிறோமா? அப்ப வியாழக்கிழமை போய் நிக்குதான்னு பார்க்கணும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு என்ட்ரி பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன பண்ணிக்கணும்? இத இம்பல்ஸா கட் பண்ணி லண்டன் செஷன்ல தூக்கி மேல இப்படி வச்சுட்டான் அப்படின்னா, செல்லுக்கான எந்த கீழ லெவலையும் தொடாம வருதுன்னா, என்ன பண்ணிக்கலாம்? பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ரிவர்சல் பை தான். அதாவது கன்டினியூவேஷன் கிடையாது. ரிவர்சல் பை. இந்த ஈக்குவல் லோவ எடுத்துட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈக்குவல் லோவ எடுத்துட்டு 1 ஹவர்ல இம்பல்ஸா சார்ட் வச்சு ஓபியோ, எஃப்இஜியோ கிரியேட் பண்ணுது அப்படின்னா, அது ரிவர்சல் பை அப்படின்னு அர்த்தம். நியூஸ் எதுவுமே கிடையாது. நியூஸ் இல்லாதனால கன்டினியூங்கிறது கன்ஃபர்மேஷன் வச்சாலுமே ரிஸ்க கம்மியா வச்சு தான் போய்க்கணும். அதிகமா வச்சு போகக்கூடாது. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குதா? சொன்னது வரைக்கும். செல்லு பார்க்கணும் அப்படின்னா 4 ஹவர்ல போகும்போது ப்ராப்பரா கீழ எங்க இருக்குது உங்களுக்கு? இங்க இருக்குது இம்பேலன்ஸ். 4 ஹவரோட இம்பேலன்ஸ் உங்களுக்கு இங்க இருக்குது. அப்ப ஒண்ணு இந்த 4 ஹவரோட இம்பேலன்ஸ்க்கு நாங்க இங்க இருந்து செல் ஆகும். இல்ல டேவோட இம்பேலன்ஸ்ல இருந்து அங்க இருந்து செல் ஆகும். இது 2மே இல்லாம குறுக்க போய் 1 ஹவர்ல பார்த்தா 1 ஹவர்ல என்ன ப்ரோ இருக்கீங்க? ப்ரீவியஸ் ஈக்குவல் லோ ஸ்வீப் பண்ணிட்டு உங்களுக்கு இது எக்ஸ்டர்னல் கலெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஓபில நான் செல்லு பார்க்கறேன்னா பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கக்கூடாதா? ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறீங்க? பார்க்கக்கூடாது ப்ரோ. ஏன் பேச பார்க்கக்கூடாது bro. மாட்டேங்கிறீங்க? சரிங்களா? கொஞ்சம் அப்படியே பதில் நல்லா பேசணும். டக்குன்னு சொல்லுங்க. அப்போனாதான் அது ஆர்வமா போகும். நீங்க அப்படியே மந்தமா ஒரு மாதிரி ஸ்லோவா இருந்தா எப்படி இருக்கும்? போட்காஸ்ட் வர்றீங்கன்னா ஒரு விஷயம் பண்றோம்னா இன்னைக்கு ட்ரேடுக்கு பார்க்க போற நாள். ட்ரேடுக்கு நீங்க பிளான் பண்றீங்க. ட்ரேடுக்கு பிளான் பண்றீங்கன்னா பிளான் பண்ணப்ப நீங்க சுறுசுறுப்பா ஆர்வமா நீங்க பதில் சொன்னீங்கன்னா தான் அந்த ட்ரேட வரும்போது எடுக்கிறப்பயே அந்த ஆர்வம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். பதில் சொல்றதுக்கு நம்ம யோசிச்சு நம்ம இது பண்ணோம்னா நாளைக்கு ட்ரேட் எடுக்க யோசிக்க வேண்டியதா போதும். டபுள் மைண்டடா இருப்பீங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. யாரும் இங்க எல்லாம் அப்படியே எல்லாம் ரைட்டா பண்றவங்க யாரும் கிடையாது. எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். தப்பா சொன்னா தப்ப திருத்திக்கலாம். தப்பா சொல்றீங்கன்னு யாராவது கேலி பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. எஸ்எல்ஏ வாங்குனாலும் ட்ரேட் நான் போட்டே தீவுன்னு ஆர்வமா போடுறீங்கல்ல. அதே மாதிரிதான். பதில் சொல்லுங்க. தப்பா ரைட்டான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பதில சொல்லிடுங்க. புரியுதுங்களா? நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க வரீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ண முடியும். நீங்க உங்க ஆர்வத்துக்கு தான் நான் செயல் பண்ண முடியும். ஒரு பக்கம் மட்டுமே வேலை செஞ்சா எப்படி என்ன பண்ண முடியும்? சரிங்களா? டிஸ்கஷன்னு போட்டு, நான் பாட்டுக்கு வந்துட்டு, வியூஸ சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு போயிடலாம்ல. இப்ப எப்படி டிஸ்கஷன் ஆவாது? நீங்களும் வாங்க. முன்ன ஆர்வமா இருந்துச்சு. ஒரு நாள் விட்றீங்க, ஒரு நாள் டல் ஆயிடுறீங்க. சரிங்களா? பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப இங்க இருந்து போய் பார்க்கலாமா? செல் பார்க்கலாமா? பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது ப்ரோ. ஏன்? பார்க்கக்கூடாது சார். பார்க்கக்கூடாது ப்ரோ. டேவோட லிக்விடிட்டி ப்ரீவியஸ் டேவோட லோவா எடுத்துட்டு வருது. வேகமா இம்பல்ஸா வருதுன்னா பார்க்கக்கூடாது. வேகமா இம்பல்ஸா வருதுன்னா அது 4 ஹவரோட எஃப்இஜிக்கோ 1 டேவோட எஃப்இஜிக்கோ பிரைஸ் கீழே நோக்கி ரிவர்சல் ஆகுதுங்கிறது அர்த்தம். 1 ஹவரோட வேலை இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அவ்வளவுதான். அதையும் மீறி ஸ்லோ டவுனா வராங்களோ அப்படின்னா இங்க நிக்கிறான் செஷன் கூடலாம் ரிஸ்க் கம்மியா வச்சு தான் போகணும். கிளாரிட்டி செல் வியூ அப்படிங்கிறது 2 விஷயம். உங்களுக்கு டே செல்லுங்கிறது முடிவாகி போச்சு. மந்த்லி பையர் செல்லுங்கிறது முடிவாகி போச்சு. கிளாரிட்டி செல் அப்படிங்கிறது ஒண்ணு டே டு 1 ஹவர்ல இந்த எஃப்இஜில இருந்து இருக்கணும். இல்ல ப்ரோ அங்க வரைக்கும் பிரைஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர் டு 15ல இந்த எஃப்இஜில இருந்து இருக்கணும்.
இந்த 2 எஃப்இஜி தான் உங்களுக்கு கிளாரிட்டியா டைரக்ஷன் குடுக்குற செல். இங்க பார்க்குற பையுமே என்னது? உல்டாவா டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா பார்க்குறது தான். இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஃப்ளோ கட் ஆயிருச்சு செல்லும்பீங்களா? அப்ப பிரைஸ் இங்க நீங்க பை பார்க்குறீங்கன்னா, அது ரிவர்சல். இங்கலாம் வர விட்டு செல் அடிக்கிறீங்க அப்படின்னா, அது கன்டினியூவேஷன். புரியுதுங்களா? அப்ப அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் டவுட் இருக்குங்களா? டே இம்பேலன்ஸ் மார்க் பண்ணி வச்சுட்டேன். அப்போ பிரைஸ் இங்க இடத்துல பைல இருந்து திரும்பிட்டானா, டே இம்பேலன்ஸ்க்கு வந்து அங்க இருந்து செல் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 4 ஹவர்ல ஒரு வேளை திரும்பிட்டாலும் 4 ஹவர்ல எங்க இருந்து திரும்பலாங்கிறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. எந்த இம்பேலன்ஸ்? இந்த இம்பேலன்ஸ். 1 ஹவர்ல இங்க இருந்து போறத பிடிக்கணும். இன்னைக்கு ப்ராபபிலிட்டியே இன்னைக்கே எஃப்இஜி தொடுவானான்னு கேட்டா சந்தேகம் தான். மறுபடியும் இங்க இருந்தே இங்க போய் நிக்கிறான் ப்ரோ. அப்ப இங்க இருந்து இங்க போறத பிடிக்கிறான்னா அதுக்கும் 1 ஹவர்னு சொல்லியாச்சு. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல இது ஆப்போசிட் தான் உங்களுக்கு ஹீரோ யூஸ்டியா இருக்கும். என்ன சொல்லுது டேவிஸ்? பைன்னு சொல்லுதுங்களா? வேற டவுட். சரி. இதுல என்ன வருது? இங்க என்ன வருது? என்னது இது? அதே மாதிரி தான் செல்லிங் எஃப்இஜி இருக்கிற மாதிரி இது பைக்கான டேவோட எஃப்இஜி. டே 2 1 ஹவர் பார்ப்பீங்க. அப்போ லிக்விட் எதுல பார்ப்பீங்க? 4 ஹவர்ல போய் பார்ப்பீங்க. இங்க என்ன வருது? இது. இப்போ கிளாரிட்டி பை செட்டப்னா அதுல டே 2 1 ஹவர் மாதிரி இதுலயும் வந்துன்னு வரும். 4 ஹவர் லிக்விடிட்டி எடுக்கணும். டேவோட இம்பேலன்ஸை தொட்டு 1 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் வச்சுச்சுன்னா பை. இல்ல ப்ரோ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா நேற்று போய் அதே லிக்விடிட்டி எடுத்துட்டான். எடுத்துட்டானா இல்லையா ப்ரோ? நேத்தோட ஹை எடுத்துட்டானா இல்லையா? இப்போ இதுதான் உங்களுக்கு சார்ட் பாயிண்ட் ஆகும். அப்ப இது இம்பல்ஸா அப்படி உடச்சு நிக்கிறான் எப்படி நிக்கிறான் ப்ரோ அப்படின்னா இந்த கீழே வரைக்கும் ஸ்லோ டவுனா ரியாக்ஷன் ஆகும். இங்க வந்து இந்த டிமாண்டை தொட்டுட்டு வேகமா ஏறான்னு பையும் பார்க்க முடியாது. வேகமா இருந்ததுக்கு இந்த கீழே வந்து செல்லும் பார்க்க முடியாது. எப்போ இது வேலிடு? இந்த ஸ்லோ மொமெண்டம் இருந்தா மட்டும்தான் அது வேலிடு. அப்போ பாருங்க இந்த இடத்துல இருந்து பை குடிக்கிறது நல்ல செட்டப்பா, இல்ல இங்க இருந்து கீழே வர்றதை செல் பண்றது நல்ல செட்டப்பா, இல்ல இங்க இருந்து பை போறது நல்ல செட்டப்பா? இது குவாலிட்டியான செட்டப். டே Day டு to 1 hour. கீழ ஃபேர்வெல் கேப்ல டே டு 1 ஹவர் பேலன்ஸ் செட்டப். டேயோட எஃபிஜில இருந்து மேல பை பார்க்கறாங்க. சூப்பர். சரி. ஒருவேளை டேவோட எஃபிஜி வரல பிரைஸ் இந்த 4 ஹவரோட எஃபிஜில இருந்து திரும்புறான்னா இது மேக்ஸிமம் ட்ராப்பா இருக்குமா? டைரக்ஷனா இருக்கும். லிக்விடிட்டியே இங்கதான் இருக்குது. உங்களுக்கு இங்க இருந்து திரும்பினா ட்ராப்பா இருக்குமா? டைரக்ஷனா இருக்கும். ட்ராப்பா தான் ப்ரோ இருக்கும். லிக்விடிட்டி எடுத்து தானே ப்ரோ திரும்பணும். மேக்ஸிமம் ட்ராப் 50-50 ப்ராப்ளம். அதுவே இங்க இருந்து திரும்பும்போது சாலிட் பை கிடைக்கும், சாலிட் டார்கெட்ஸ் கிடைக்கும், டைரக்ஷன் கிளீனா கிடைக்கும். கீர்த்தி பெரிய கோல் ஸ்கிரீன்ல டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் ஆகலையா? ஆமா ப்ரோ டெலீட் ஆகல. சரி சரிங்களா? ஸோ இது கிளாரிட்டி பை. குறுக்க போய் பிடிக்கிற இடத்துல ரிஸ்கை ரொம்ப கம்மியா வச்சுதான் போகணும். சரிங்களா? இல்ல போகாது. என்ன கேட்டீங்கன்னா நான் பர்சனலா ட்ரேட் பண்றதுங்கிறது டே எஃப்இஜி பிளஸ் 1 ஹவர் பை சைட் இன்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம். குறுக்கு போய் 4 ஹவர் 1 ஹவர் எல்லாம் வைக்கிறேன் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அதுல கை வைக்கிறது கிடையாது. சரிங்களா? செகண்டரி அக்கௌண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல லோ ரிஸ்க்ல போடுறது. எனக்கு இந்த ஹீரோ கேட் ட்ரேட் கூட தான் அட்டன் பண்ணணும். 1 hour to 5 minute இந்த ஆஃப்லைன் பேட்சுக்கு எடுக்கும்போது அவங்கள உட்கார வச்சு லைவ்ல அட்டன் பண்ண ட்ரேட். எப்படி என்ட்ரி பார்க்கணும், எப்படி ஸ்பீட் பார்க்கணும், எப்படி சார்ட் பார்க்கணும், பிரேக்கர் வச்சா எப்படி என்ட்ரி போடணும், சிஸ்டில் எப்போ கன்சிடர் பண்ணிக்கணும், லைவ்ல போட்டு ட்ரேட். என்னதான் அது நல்ல செட்டப்பாக இருந்தாலும் பர்த் ரிஸ்க் 0.3% தான். சரிங்களா? அப்போ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பர்சனலா நான் இந்த இடத்துல என்ட்ரி போறதுங்கிறது டே டு 1 ஹவர் வெயிட் பண்ணி போவேன். வேற பிரச்சனையே இல்லை. வந்தா என்ட்ரி இல்ல அடுத்த டைரக்ஷன் கொடுக்குதா அந்த டைரக்ஷன் என்ட்ரி போட்டுட்டு போயிடலாம். குறுக்க போய் அடிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் கவுண்ட். இந்த 4 ஹவர் 15லாம் அந்த செஷனுக்குள்ள உங்களுக்கு மிட்டிகேட் ஆகுதுன்னா ஓகே செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 4 ஹவர் மிட்டிகேட் ஆகி 4 ஹவர் ரிஜெக்ஷன் வைக்கிறான் 15ல பிரேக் நல்ல ஷார்ப்பா வைக்குது. கொரிலேஷன் பேர் கூட எஸ்எம்டி இருக்குது. 2 பேர்லயும் ஜாக் பிரேக்கர் வைக்கிறானாங்கிறத பார்க்க மறந்துது. ஆர்டர் பேரிங் ரொம்ப முக்கியம். ஓபி அப்படிங்கிறது ஆர்டர் பேரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2லயும் எஸ்எம்டி இருந்தா அடுத்த சிஸ்ட்னா 2லயும் சிஸ்ட் வைக்கணும். சாக்கு பிரேக்கர்னா 2லயும் சாக்கு பிரேக்கர் வைக்கணும்.
இன்னொரு பெரிய விஷயம், நிறைய சார்ட் எஸ்எல் வாங்குற சார்ட் பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கோடு வேற இருந்து இருக்குது. இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. ஓரோட கொரிலேஷன் பேர்ல இது ஹீரோ யோசிச்சுன்னு வச்சுங்க. ஹீரோல இப்படி இருக்கும். சரி ரைட் சூப்பர் என்ட்ரி பிடிச்சி கொடுங்க. ஜிபிபில இப்படி இருக்கும். புரியுதுங்களா? இதுல ஒரு எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல கலெக்ட் பண்ணாம இருக்கு. இப்ப 2 சைடும் டைவர்ஜென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிற கீழே உள்ள எடுத்தீங்கனாலும் அடி விடும். கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷார்ப்பா வைப்பான். ஆனா என்ன பண்ணுவான், இது ஆப்போசிட் டைவர்ஜென்ஸ் ஆக்ட் ஆகி கொடுக்குற மாதிரி ரியாக்ட் ஆகிற மாதிரி ரியாக்ட் ஆகி முடிச்சுட்டு கீழே. இதுல பாத்துங்க. அப்ப 2லயுமே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கலெக்ட் ஆகாம இருக்குதா? இப்ப 2லயும் எக்ஸ்டர்னல் கலெக்ட் ஆகி ஒரு கீழோட வரத்துக்கும், 1ல ஒரு எக்ஸ்டர்னல் கலெக்ட் ஆகி 1ல கலெக்ட் ஆகாம கீழோட வரத்து ஃபெயில் ஆகும். இதுலயும் நீங்க கொரிலேஷன் பேர்ல பாத்துக்கணும். அதையும் பார்க்க மாட்டேங்குது. அதனாலதான் மேக்ஸிமம் எஸ்எல் வாங்குறதுக்கு காரணம் அதுதான். எஸ்எம்டி வந்துருச்சா ஓகே ரைட்டு. 1 ஹவர்ல எல்பிஜி சுட்டுருச்சா, 5 மினிட்ல சார்ஜ் பிரேக்கர் வச்சிருச்சா, சிஸ்ட் வச்சிருச்சா, இன்ட்ரி போட்டணும் நினைக்கிறீங்க. கம்பேர் பண்ணி பாரு. அப்போதான் அது கிளீன் செட்டப்ஸ்குள்ள போகும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தா ப்ரோ. அப்போ 4 ஹவர் டு 15 இந்த 1 ஹவர் டு செல் அடிக்கிறது, நீங்க செல் பார்க்கறதெல்லாம் கவுண்டர் ரிஸ்க் கம்மியாக வச்சு கிளாரிட்டி வியூனா வெயிட் பண்ணுங்க. அது ஒன்றும் கிடையாது. நாளைக்கு நியூஸ் இருக்கு, நாளான்னைக்கு நியூஸ் இருக்குது. 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் எஃபிஜி பிரைஸ் வந்துடும். சும்மா வராது. எடுத்துட்டு தான் அந்த லிக்யூரிட்டி எடுத்துட்டு கூட வரலாம். இப்போ இன்னைக்கு இந்த லிக்யூரிட்டி இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாம், வரும். அதை வெயிட் பண்ணி வச்சு எடுக்கணும். 4ல இருந்து 4 அல்லது 5 ட்ரேடு தான் ஒரு மாசத்துக்கே நீங்க பிளான் பண்ணணும். 10 போடுவோம் ப்ரோ, 15 போடுவோம் ப்ரோ அப்படின்னா அக்கௌண்ட் கண்டிஷன் ஒன்று பிரேக் எவ்வளோ இருக்கும், இல்லை லாஸ்ட்ல இருக்கும். ப்ராஃபிட்ல கண்டிப்பாக இருக்காது. ட்ரேடை கம்மி பண்ணீங்கன்னா தான் ப்ராஃபிட்ஸ் ஒன்று போக முடியும். சரிங்களா? பக்கமா ப்ராப்பர்ட்டி ஃபிலிம்ஸ்ல ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சர்டிஃபிகேட் போட்டுக்கிறாரா ஃபேஸ் ஒன்று எடுத்த ட்ரேடு ஒரு 4 ட்ரேட் தான் ஃபேஸ் ஒன்று கம்ப்ளீட். சரிங்களா? ட்ரேட்ஸ் எதுவுமே நல்ல ட்ரேட்ல மட்டும் ரிஸ்க்கை வச்சு போடுது போதுமான. வெயிட் பண்ணி பழகும் முதல்ல ட்ரேட். இன்னைக்கு ட்ரேட் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இதுலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பயாஸ் புல்லிஷ், டேல எஃபிஜி வந்துருச்சு. நீங்க பாருங்க, இப்போ சொன்னாங்க அதே கேட்டகரி எக்ஸாம்பிள் இந்த கின்க்ளூட் மட்டும் கொஞ்சம் கட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது ஹீரோ யூஸ்டி, இது ஜிபிபி யூஸ்டி இல்லைங்களா? 2லயும் டே வச்சிருக்கு. இதுலயும் என்ன பண்ணிருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணிருக்கு. இதுலயும் என்ன பண்ணிருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் எடுக்கணும். 2லயும் எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணிட்டு 2 இன்டர்னல் நோக்கி வந்து 1ல எஃபிஜி டேப் ஆகி டைவர்ஜென்ஸ், இன்னொன்னுல எஃபிஜி டேப் ஆகாம டைவர்ஜென்ஸ் கொடுத்தா வேலிட். இதுல எக்ஸ்டர்னல் எடுத்துட்டு இதுல எக்ஸ்டர்னல் எடுக்காம என்ன டைவர்ஜென்ஸ் கொடுத்தாலும் அது ஃபெயில் ஆகி போயிடுச்சு. ஞாபகம். அப்ப இதுலயும் என்னது, டே எஃபிஜி மார்க் பண்ணி அங்க இருந்து பாசிபிலிட்டி வந்து கொடுக்கும். சரி வெயிட் பண்ண முடியல ப்ரோ, நான் ரிஸ்க் கம்மியா கூட வச்சு போய்க்கிறேன். அதுக்குன்னு சொல்றேன் சேம் பிட்டு அதே தான். சாக்கு வச்சு இம்பல்ஸா நவுத்துனானா இங்க கிடைக்கிற கீழே வந்து செல்லு பார்க்கலாம். இல்ல ப்ரோ நான் அதே 4 ஒரு எஃபிஜி இருக்குது. நீங்க இங்க வரும்போது எனக்கு இப்படி டைவர்ஜென்ஸ் ஹீரோ வேஸ்டோட கிடைக்கும். இங்க இருந்தே பை போறதுனா ரிஸ்க் கம்மியா தான் போயிடும். இதுலயும் கிளாரிட்டி வியூனா 4 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஒன் டே டேப் பண்ணி 1 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் வச்சு போறது நல்லா இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் ஹீரோ ப்ரோ சாரி சொல்லுங்க. ப்ரோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன் ப்ரோ. ப்ரோ இந்த இடத்துல தான் ப்ரோ நாங்க தடுமாறுறோம். என்னன்னா இப்ப இந்த 4 ஹவர் இப்ப நம்ம பிரிக்கிறோம் பாத்தீங்களா, டெய்லில இருந்து இப்போ டெய்லியில ஒரு எஃபிஜி பிரிக்கிறோம். அப்ப நம்ம இடையில இன்னொரு ஸ்ட்ரிங் மாதிரி இன்னொரு இது லிக்விடிட்டி இருக்கு பாத்தீங்களா, அப்ப அந்த இடத்துல எடுக்கிறதா இல்ல நம்ம எஃபிஜி பார்த்து கீழே இடத்துல எடுக்கிறதா கொஞ்சம் டவுட் ஆயிருக்கு. ஒரு டேல ஒரு 3 கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகி டேல இம்பேலன்ஸ் வச்சுட்டான் அப்படின்னா இதைதான் மெயினா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே ப்ரோ. இங்க டேவோட இம்பேலன்ஸ் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்க குறுக்க இருக்கிறதெல்லாம் அவன் பயன்படுத்தியது ட்ராப். அப்படி வருவான், வந்துட்டு இப்படி தொடர மாதிரி ஏற்றி திருப்பி எடுப்பான், இது ஒரு ட்ராப். கொஞ்சம் ஏற்றி திருப்பி எடுப்பான், இப்படி ஒரு ட்ராப். இதெல்லாம் என்ன ஆகும்னா இன்டியூஸ்மெண்ட் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா? வை வர மாதிரி வயிறு உள்ள கொண்டு வந்து திருப்பி செல்லி, வை வர மாதிரி வயிறு திருப்பி செல்லி உங்களுக்கு நீட்டா அடிச்சு மேல தூக்குறது இந்த பாயிண்ட் தான். அப்ப இந்த பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணிங்க. ரிஸ்க் அதிகமாக இல்ல ப்ரோ, இதுலயே நல்லா ஷார்ப்பா செஷனுக்குள்ள திரும்புறான் அப்படின்னா அதுக்கும் தான் சொல்றது. நான் இது மட்டுமா வியூ கொடுத்தேன், இதுவும் கொடுத்துருக்கு. செஷனுக்குள்ள கட்டாயம் இருக்கணும், 2லயும் ரிஜெக்ஷன் வைக்கணும், 2லயும் 60 வைக்கணும், 2லயுமே பிரேக்கர் வைக்கணும், அது செஷன் டைமிங்குள்ள வரணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே அந்த ட்ரேடை எடுக்கலாமா வேணாங்க அப்படி பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே டைமிங் தேங்க்யூ. சொல்றேன் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? 4 ஹவர் டு 15 மினிட்ல என்ட்ரி பாக்குறீங்க அப்படின்னா லண்டன் செஷன் லண்டன் செஷனுக்கு 10:30 மணி கேண்டில் இருக்குதுல்ல 10:30 மணிக்கு ஒரு 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகும். இந்த கேண்டிலும் 2:30 மணிக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். இந்த 4 மணி நேரம் தான் அந்த கணக்கு. 10:30 மணிக்கு ஓப்பன் ஆகி 2:30 மணிக்குள்ள ஏதாவது ஒரு கீ லெவல்ல டேப் ஆயிடும். 10:30னா 10:30க்கு ஆகக்கூடாது. 2:30னா 2:30க்கு போய் ஆகக்கூடாது. 10:30க்கும் 2:30க்கும் நடுவுல இருக்கிற ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லுங்க. 10:30க்கு அப்புறம் வராது 12:30 11 11:30 12:30 12 அப்புறம் 1:30 1:30 1:30 அவ்வளவுதான். இப்ப இது 4 ஹவர் வச்சு இதுல இருந்து நம்பிட்டீங்க. இப்ப இதெல்லாம் 1 ஹவர் கேண்டில் இல்லைங்களா? 4 ஹவர் டு ஆம் bro. 15ல என்ட்ரி பாக்குறீங்கன்னா ஒண்ணு 11:30 மணி 12:30 மணி 1:30 மணிக்குள்ள என்ட்ரி டேப் ஆயிடும். 2:30 மணிக்கு தான் போய் ஆகலாம் ஓகேங்க bro. அப்படின்னா செஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் கேண்டிலும் முடிஞ்சு போச்சு. அப்ப 2:30 மணிக்கு போய் தொட்டுட்டு இப்படி நிறுத்திடுவான். ஆனா கேண்டில் செல் கேண்டிலா இருக்கும். கேண்டில்லயே எந்த கேண்டில் தொட்டுச்சோ அந்த கேண்டில்லயே உங்களுக்கு என்ன வராது பை பிரஷர் வராது. அப்ப திருப்பி அடுத்த கேண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வராது. 1 ஹவர் பாக்குறீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு செஷன் ஸ்டார்ட் ஆகுது? 11:30. எத்தனை மணிக்கு செஷன் முடியுது? 2:30. இது ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிற டைம் ஃப்ரேம் என்னது? டைமிங் என்னது? 12:30 1:30. இந்த 12:30 கேண்டிலும் 1:30 கேண்டிலும் போய் கீழ விழ தொடும்போது ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டானா ஃபெயில் ஆகுறது கிடையாது. 1 ஹவர் டு 5 மினிட் பாக்குறீங்கன்னு ஓகேங்க. வச்சுக்கோங்க. இந்த 12:30 கேண்டில் 1:30 கேண்டில் போய் கீழ விழ தொடுறான். ஷார்ப்பா கன்ஃபர்மேஷன் வச்சுட்டான் அப்படின்னா திருப்பி டைரக்ஷனை மாத்துறது கிடையாது. ஓகேங்க. அதேதான் அந்த 12:30 1:30க்குள்ளேயே 4 ஹவரும் போய் தொடுதுன்னா இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி. 4 ஹவர் டு 15 பாக்குறீங்கன்னா 12:30 மணிக்கு போய் தொடுது 1:30 மணிக்கு போய் தொடுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி. மத்தியில இருக்கிற டைம் ஓகேங்க. ஸ்டார்டிங்கும் புரியுது. விட்டுருங்க எண்டிங்கும் விட்டுருங்க மத்தியில இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். விட்டுறணும். சரிங்களா? ஓகேங்க. அதே மாதிரி ஓகேங்க. போய் ஒரு 1:30 மணி கேண்டில் போய் டேப் பண்ணுதுன்னு வச்சுங்க. 1:30 மணி கேண்டில் போய் ஒரு கீழே ஒரு டேப் பண்ணுது லண்டன் செஷன் வச்சுங்க. கீழே வருது. சரிங்களா? கீழே அவளை தொட்டுட்டான். ஆனா ஓகே. கேண்டில் க்ளோஸ் ஆக 5 நிமிஷம் தான் இருக்குதுன்னா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்க. ம். 1 ஹவர்ல இருந்து 5 ஓகேங்க மினிட் bro. என்ட்ரி பாக்குறீங்க. ஒரே கேண்டில் சாக் வைப்பானா? வைக்க மாட்டான். இப்போ 1:30 மணினா வைக்க மாட்டான். கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்கு மினிமம் 20 நிமிஷமாவது மிச்சம் இருக்கணும். 20 நிமிஷம் க்ளோஸ் ஆகுறதுக்கு மிச்சம் இருக்கும் போதே கீழே அவளுக்குள்ள வந்துட்டானா அந்த 20 நிமிஷத்துல உங்களுக்கு சாக்கு பிரேக்கர் சிஸ்ட் ஏதாவது ஒன்று கிடைச்சிடும். சிஸ்ட் ஃபெயில் ஆகுதுல அப்புறம். ஓகே ப்ரோ. சிஸ்ட்லாம் ஒரு டைம் ஃபெயில் ஆகுதுல. கரெக்டா கேண்டில் க்ளோஸ் ஆக கடைசி 5 நிமிஷம் போய் சிஸ்ட் வச்சுக்குவோம். உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல சிஸ்ட் ஓகே வச்ச ஓகே. மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஹையர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கும்னா இப்படி பெரிய செல்லிங் கேண்டில் குட்டி வீக்கா இருக்கும். ஃபெயில் ஆகி போயிடும். வீக்கா இருக்கும். வீக்கா இருக்கு. அதை நோட் பண்ணுங்க. ஒரு ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேடை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த ட்ரேடை அனலைஸ் பண்ணி நீங்க உட்காந்து நைட்டு நீங்க தனியா உங்க கூட உட்காந்து ஏன் இந்த ட்ரேட் டிபி போச்சு ஏன் இந்த ட்ரேட் எஸ்எல் போச்சு அப்படின்னு ரீப்ளே மோட்ல போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த டேட்டாவெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ மேஜர் மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைட்டு இது தப்பா எடுத்து பண்ணக்கூடாது அடி விழுவுது நீங்க என்னதான் ரூபன் எடுத்தாலும் நான் எடுத்தாலும் ஜானநாதன் எடுத்தாலும் நீங்க தனியா பயிற்சி பண்றீங்களா அப்ப மட்டும்தான் உங்களுக்கு growth இருக்கும். நான் சொல்றேன்னா ரூபன் என்ன சொல்றாரு ஜானநாதன் சொல்றாருன்னா ஒரு ஐடியா கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த கிளாரிபிகேஷனை நீங்க தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்க. வேலை செய்யாம எப்படி வரும்? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பேசுறீங்க. நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா எனக்கு மட்டும் அது பர்சனல் நாலேஜ் வளருமா உங்களுக்கும் சேர்த்து வளருமா? உங்களுக்கு மட்டும்தான் அவ்வளவு. ஏன் பேச சொல்லணும்? அப்பதான் உங்களுக்கும் தெரியும். ஒருத்தரையும் பேச சொல்லணும். அப்பதான் உங்களுக்கும் தெரியும். அப்ப கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கேள்வி இப்படி கேட்கலாம். இதுக்கு பதில் இப்படி வந்துச்சுன்னா, ஓ இப்படி இருக்குதா? அப்படின்னு நீங்க பேச தொடங்கும் போதுதான் அது கேள்விகளா மாறும். அப்பதான் பதில் கிடைக்கும். நாளைக்கு நீங்க அப்பதான் பதில் சொல்ற இடத்துக்கு போவீங்க. கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காதீங்க. பதில் சொல்ற இடத்துக்கு நகர்ந்து போகும். ஓகேங்க. இம்ப்ளிமெண்ட்டை கொடுத்துருங்க. நான் திருப்பி 2 மாசத்துக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு. அதே ஃபோர்காஸ்ட் வந்து இப்படியும் சொல்றேன். லைஃப்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க. கரியர்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஒரு கரியருக்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த விளையாட்டுத்தை நினைச்சு சீரியஸா சொல்ல ட்ரை பண்ணும். 8 மணி நேரம் வேலை பாரு, ஓட்டி பாரு, 12 மணி நேரம் பாரு, எவ்வளவு பிரஷரை தாங்கிட்டு வந்துருப்பீங்க. 3 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம். வரியா என்ட்ரி இருக்கா போடு இல்லைன்னா போயிட்டு அவ்வளவுதான். நான் போன கிளாஸ் சொன்னேன். $10,000 அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி வச்சு ஒழுங்கா ட்ரேட் பண்ணீங்கன்னாவே ஒரு வருஷத்துக்கு நீங்க மாசம் போய் ஐடியில் வேலை செய்யறது சம்பாதிச்சிடலாம். வருஷ சம்பளத்துக்கு நீங்க இதை சம்பாதிச்சிடலாம் பிரச்சனையே இல்லாம. ஒரு நாள் ட்ரேட் இல்லையா ஃப்ரீயா இருங்க.
மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. கமிட்மெண்ட்ன்னு கொண்டு வந்து கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு இல்லாத ட்ரேட்ல போய் உங்க கமிட்மெண்ட்டை திணிக்காதீங்க. இம்ப்ளிமெண்ட்ங்கிறது அதுதான். அதுவும் ஒரு வகையான இம்ப்ளிமெண்ட் தான். நீங்க உங்களுக்குள்ளேயே வார்த்தைகளால உங்களை தேத்திக்கணும். முதல்ல நீங்க கான்ஃபிடண்டா இருங்க. வார்த்தைக்கு வந்து பவர் ஜாஸ்தி ப்ரோ. வார்த்தைக்கு இருக்க பவர் வந்து ஜாஸ்தி. கரெக்டா? பரவாயில்லையப்பா நல்லா ஆர்வமா இருக்கியே அப்படின்னு சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா ஆர்வமா இருக்கியேப்பா அப்படிங்கிறது பூஸ்டர். பூஸ்டர். பரவாயில்லையப்பா நல்லா ஆர்வப்பலா இருக்கியே அப்படிங்கிறது எப்படி இருக்குது? புரியுதுங்களா? பரவாயில்லப்பா ஆர்வமா இருக்க அப்படின்னு சொல்றது உங்களுக்குள்ளேயே ஒரு உந்துதலை ஏற்படும். எக்ஸ்ட்ரா கூட ஒரு கண்டிப்பா. வார்த்தை தான் போடுறீங்க. கோளாறுங்கிற ஒரு வார்த்தை தான் போடுறீங்க. பரவாயில்லப்பா நல்லா ஆர்வப்பலரா இருக்கே ஆமா. அப்படின்னு கேலியில போகும். இப்ப அந்த ஆர்வ கேள்வி. கோளாறுங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கறதுனால எவ்வளவு மாறும். இப்ப நீங்களே உங்களை எங்கேயும் டாமினேட் பண்ணிக்கிற மாதிரி பேசிக்காதீங்க. அதாவது நெகட்டிவா சொல்லணும். என்னால முடியும், பண்றேன், முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க சம்பாதிச்சு கையில காசு எடுத்து கொடுக்குற வரைக்கும் உங்களால சாக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். சம்பாதிச்சு காசு கையில எடுத்து இதுல பண்ண முடியுங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா யாருக்கும் சாக்க சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவனே தெரிஞ்சுப்பான் இல்ல இதை பண்றான். உங்க மேல இப்போ உங்க மேல நீங்களே சந்தேகத்துல இருக்காதீங்க, தெளிவுக்கு வாங்க. அப்படின்னு. கண்டிப்பா ப்ரோ. சரி. ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இப்போ டேட்டு 1 ஹவர்ல பாக்குறதுங்கிறது நல்லா இருக்கும். இப்போ டேட்டு 1 ஹவர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது கிளீனா இருக்காது டிஎக்ஸோட கம்பேர் பண்ணிக்கணும். கோல்டு ப்ரோ கொஞ்சம் யூரோ என்எஸ்டி கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓகே கோல்டும் சொன்ன மாதிரி தான், போன டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். அது இன்னொரு ரவுண்ட் நம்பரை குறிக்காம கீழே வராது. நான் ஆல் டைம் போகும்போது இன்னொரு ரவுண்ட் நம்பர்ஸை குறிக்காம கீழே வராது. டிஸ்கவுண்ட் ஏரியா வராம எங்கேயும் போய் 1 ஹவர் போற வரல பை அடிக்காதீங்க. சரிங்களா? டிஸ்கவுண்ட் ஏரியாஸ்க்கு வராம எங்கேயும் போய் 1 ஹவர் 1 ஹவர்ல பை அடிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு டேலியே நீ இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டானா அடுத்து இதை எடுக்கணும். அப்ப வீக்லி கேண்டில் வந்து ரிவர்சலுக்கு மாறணும். இல்லை நான் போற வரல போறோம் ப்ரோ இங்கெல்லாம் போய் பை பண்றேன் அப்படின்னா பார்த்து கரெக்டா செஷனுக்குள்ள வரணும். ஏன்னா இதெல்லாம் தாண்டாதான் உங்களுக்கு செல்லுக்கு மாறும். அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கிற கீழே நான் இதெல்லாம் எடுத்து ட்ரேட் பண்ண போறேன், எனக்கு ரேஞ்ச் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் ப்ரோ? செஷன் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கரெக்டா பார்க்கணும். தப்பா பார்த்தீங்கன்னா மாட்டிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு வியூ கேட்டீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த வாட்டி பேலன்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த போரிங் இதுதான் பை 1 ஹவர். ஏன்னா இம்பேலன்ஸ்க்கான வேலை முடியுது. இப்போ திருப்பி இன்னொரு ரேஞ்ச் கிரியேட் ஆனாதான் இம்பேலன்ஸ் வரும். இன்னைக்கு ப்ராபபிலிட்டி எப்படின்னா நான் இன்னைக்கு ப்ராபபிலிட்டி தான் சொல்றேன். இங்க இருந்து கட்டாயம் பை போடுங்கிறத சொல்லலை. வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்க. அப்ப சொல்லிவிட்டாரு நான் இங்க இருந்து பை பார்க்கறதுலாம் பார்க்குறேன். சரிங்களா? இன்னைக்கு ப்ராபபிலிட்டி ஒரு வேளை இங்க ரியாக்ட் ஆனா பை போகலாம். இந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னா உங்களுக்கு டே கேண்டில் ரிவர்ஸில் நோக்கி மாறலாம். என்ன பண்ணலாம்? போற வரல அடுத்து எங்க லிக்விடிட்டி இருக்குது, இங்க இருக்குது, இந்த லிக்விடிட்டிஸ் வரைக்கும் வரலாம். இப்போ இனிமே செல்லு பார்க்கறது கவுண்டர். எப்பயுமே சொல்றேன், மெட்டலை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர்ல செல்லுங்கிறது கரெக்ஷன், பைங்கிறது ட்ரெண்ட். புரியுதுங்களா? செல்லுங்கிறது எப்பயுமே மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் வேற. நீங்க மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்லுங்கிறது எப்பயுமே கரெக்ஷன் தான், பை தான் ட்ரெண்ட். சரிங்களா? ஏன்னா மெட்டல்ஸ் அடி விழுந்துச்சுன்னா ஹோல் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். கோல்டு சில்வர்லாம் நீங்க சொல்ற மாதிரி செல் சைட்லாம் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுச்சுன்னா பயங்கர ஒரு ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்ல. சரிங்களா? அதனால அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அது தங்கத்துல தான் நம்புறாங்க. பிட்காயினை போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு போய் ஒரு ட்ரேடிங்கே தெரியாத சொன்னீங்கன்னா போப்பா கதை விடாதப்பா அப்படின்ட்டுருவாங்க. எல்லாரும் நம்புறது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது கோல்டு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாலும் எல்லாரும் நம்புறது அவ்வளவு சீக்கிரம் வேக வேகமா இறங்கும். கரெக்ஷன் தான் எடுப்பானே தவிர எங்கேயும் செல்லு ட்ரெண்டுக்கு மாறாது கோல்டு. சரிங்களா? அப்போ இன்னைக்கான ஏரியா இது 4 ஹவர்ல பார்க்கும்போது இன்டியூஸ்மெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்க இருந்து திரும்பினா லைட்டா ஒரு பை போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோல்டு என்ன கேட்டீங்கன்னா நல்லா கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பார்க்கணும். அதை தாண்டி நான் 1 or 5 மினிட்ல சேல்ஸ் கேப் இல்லை பீஸ் கேப் போறேன் தங்களிட்டு இருக்கும். எனக்கு கோல்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாலும் பை பார்ப்போம்.
அது வரைக்கும் கோல்டுல கை வைக்க மாட்டேன். எனக்கு வீக்லி ரிவர்சல் ஆகி வீக்லி இம்பேலன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆனாதான் பை. இல்ல எனக்கு டே கேண்டில் டே பயாஸ் ஆச்சு அட்லீஸ்ட் மாறணும். எப்படி மாறணும்னா இப்போ டேல இங்க இன்னைக்கு டே இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த எஃப்இஜியை இன்வெர்ஸ் எஃப்இஜி கிரியேட் பண்ணி இப்படி கீழே வந்து நான் கவுண்டர் செல்லுக்கே பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அது வரைக்கும் பார்க்க மாட்டேன். கோல்டு இப்போதைக்கு நான் கை வைக்கிறது இல்லை பர்சனல். சரிங்களா? என்ன ப்ரோ? ஹீரோ ஹீரோ என்எஸ்டி ப்ரோ. ம் கொஞ்சம் அதை பிரேக் டவுன் பண்ணுங்க ப்ரோ. கொஞ்சம் அது கிட்டா தெரியும் பார்க்க. என்ன பண்ணுவோம்? இப்ப அது ஸ்விங்குக்குள்ள ஸ்விங் வர மாதிரியே ஒரு மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ப்ரோ. அதை எப்படி? இது வந்து மந்த்லி பயாஸ் வந்து புலிஷ், வீக்லி வந்தீங்கனாலும் ஆமா ப்ரோ, புலிஷ், புல்லிஷ் டே வந்தீங்கன்னா புல்லிஷ்ல தான் நிக்கிறான். புலிஷ்ல தான் நிற்கிறான். இப்ப டேல தான் ப்ரோ. இது இப்ப எப்படி ப்ரோ பிரிக்கிறது? இப்ப டேல பாருங்க, எஃப்இஜியை தொட்டு நிக்கிறான். அந்த டேல ஸ்விங் எப்படி நீங்க இதுல பண்றது? இதுதான் ஸ்விங். கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஓபி நான் சொன்ன கேண்டில் தான். இப்போ இந்த ஆமா கேண்டில் தொட்டுட்டான், இது உங்களுக்கு ரிவர்சல் சைன் வச்சிருக்கான்னு ஆமா ப்ரோ. கேட்டால் கிடையாது. இப்போ வெயிட் இருக்கணும் அப்படின்னா லோ மார்க் பண்ணிக்கிங்க, 1 hour வரணும். இப்போ மொமெண்டம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸ்பீட் டவுனு, ஸ்பீட் டவுன், ஸ்லோ அப்பா இருக்கான். அப்போ கீழே கீழே எடுத்து ஸ்பீட் அப் ஆனா பை கன்வெர்ட் ஆகிட்டான்னு வந்து இல்லை ஆகலை அப்படின்னா ஓகே ப்ரோ. வரல. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ செஷனுக்குள்ள இப்படி ஏறி இந்த இம்பாலன்ஸ்ல இருந்தா ரிட்டர்ன் ஆனா செல்லு தாராளமாக பார்க்கலாம். நான் பயா செல்லு தானே, மொமெண்டம் செல்லு தானே சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த சினாரியோ ஆமா இந்த சினாரியோ நீங்க நடக்கலன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் கீழே போகும் ப்ரைஸ். எஃப்இஜிக்கான வேலை இந்த இந்த ஜோன் முடிஞ்சிச்சுன்னா இங்க குறுக்க இருக்கிற எஃப்இஜிக்கான வேலை தான் முடிஞ்சது. ஏன் எக்ஸ்டர்னல் கலந்துக்கிட்டு. சரிங்களா? அப்ப அடுத்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க 7 கிரைட்டீரியா போட்டு ஓபிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிபி பிஓஎஸ் இது ஒரு ஓபி ஆன் பிளாக், அது இன்டியூஸ் பண்ணிட்டு எஃப்இஜி இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்க எடுத்துக்கிற ஓபி டிஸ்கவுண்ட் இருக்குதா, ப்ரீமியம் இருக்குதா? ப்ரீமியம் இருக்கு. இப்போ ப்ரீமியம்ல போய் பாருங்க, இப்போ கீழே வரணும், டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வரணும். இப்போ இங்க இருக்கிற ஓபி இதுவும் வரணும். டிஸ்கவுண்ட். அப்போ ஒன்று இந்த ஓபியில் டிஸ்கவுண்ட்னா டெசிஷனல் ஓபி, நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். கீழே இங்கே அக்ரெசிவா அடிக்கலாம். அக்ரெசிவா அடிக்கணும்னா ஒரே விஷயம், ஸ்லோ டவுனா நின்று வரும்போது அக்ரெஷன். ஏன் நின்று வரணும்னா நின்று வரும்போது இந்த கன்சல்டேஷன் பேச போகணும். இந்த கன்சல்டேஷன் ஹைல இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டி தான். அப்போ அதை ஈஸியாக கலெக்ட் பண்ணும். இல்லை அப்புறம் எனக்கு இங்கே டவுட்டாக இருக்குதுன்னா 1 hour கன்ஃபர்மேஷன் பார்த்து பட் பை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. டிமாண்ட்ல இருந்து 1 hourல வச்சதான் நம்ம போய் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிற டிமாண்ட் ப்ரீமியம். நீங்க வந்து எவர் கிரீன் மாடல்ல பாத்தீங்கன்னா அந்த இம்பேலன்ஸ் ஃபெயில் ஆகல இன்னும். அதனால அங்க இருந்து வேலை செய்யலாம். இம்பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்பு கீழே தான் பிரைஸ் இருக்கு. சரிங்களா? திருப்பி இதுக்குள்ள போய் இப்படி பாடி மேல நிக்காத வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் செல் நோக்கி போறதும் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. பாருங்க, இந்த லோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி இப்படி கீழே வைக்கிறான்னா செல் இப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த லிக்விடிட்டிஸ்லாம் ப்ரைஸ் கலெக்ட் பண்ணும். ஒன்ஸ் இல்லை ப்ரோ எனக்கு இப்படி போய் நின்றுட்டா ஒரு பைக் கேண்டில் நின்றுட்டு எனக்கு இந்த ஹையை கூட எடுக்கல, ஆனா எனக்கு இப்படி நிற்கும் போது இங்க உள்ளுக்குள்ள ஒரு எஃப்இஜி கிடைக்குதுன்னா 15 to 1 ஸ்கேல் படிச்சு 5 minute போறீங்க நிமிஷம் ஆல்ரெடி இம்பேலன்ஸ் வந்துருக்காங்க. ப்ரைஸ் இப்படி தூக்கி இந்த ஹை எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இப்படி எஃப்இஜி கிடைச்சது, இதுக்குள்ளேயே ப்ரைஸ் நிற்கிறான் அப்படின்னா பை பார்த்து இந்த லோவை இப்படி கட் பண்ணிட்டாங்களோ இங்க செல்லுக்கு எஃப்இஜி பார்க்கலாம் அப்படின்னா செல் பார்த்து. சரிங்களா? ஏன்னா இதான் ஓப்பன் கேண்டில். இந்த ஓப்பன் கேண்டிலுக்கு கீழேயே ஸ்டேபிளா நிக்கிறான்னா செல் சைட் நகர்த்தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இந்த ஓப்பன் கேண்டிலுக்கு மேல நகர்த்துறானா பை சைட் போதான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ ஓப்பன் கேண்டிலுக்கு இந்த கேண்டிலோட லோக்கு கீழே இல்லாம மேல வந்து உள்ள பிரைஸ் நின்றுச்சுன்னா பைக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். கீழே வராத வரைக்கும் பிரச்சனை. கீழே உடச்சா செல்லு, மேல இந்த ஹையை உடச்சிட்டா பை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டேபிளா நிக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில்ஸா வரும். பிடிசி ரொம்ப நாளா ஐயப்பன் ப்ரோ ஆர்ட் சீசன் வரும்னு பார்த்துக்கிறாங்க.
யாரு? கார்த்திக் ப்ரோ. பல வருட காத்திருப்பு ப்ரோ. கார்த்திக் ப்ரோ. இருங்க. போன கிளாஸ் டவுட் கேட்ட அப்படியே. டே இம்பேலன்ஸ். சரிங்களா? டே இம்பேலன்ஸ்னாலும் உங்களுக்கு டே இம்பேலன்ஸ் தாண்டி பிரைஸ் என்ன பண்ணிக்கிறது பாரு. போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த என்ட்ரியுமே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஹீரோவும் என்ட்ரி கொடுத்தான், பிடிசி என்ட்ரி கொடுத்தான். ஆனா பிடிசி என்ன பண்ணிட்டான், அத்தராத்திரில 3 மணிக்கு கொடுத்துருக்கான். அதனால போட முடியல. கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு கொடுத்துருந்தா கூட 1 ஹவர் வச்சு விட்டுக்கலாம். இப்போ டே இம்பேலன்ஸை பிக் அவுட் தான் எடுத்துக்கிறான். ஆனா 1 ஹவர் என்ன பண்ணிருக்கு, இந்த ஓபி லிமிட்ல இருக்கு. போன கிளாஸ் அவர் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்து லைவ் ஓகே இருக்கு. சரிங்களா? ப்ரோ இம்பேலன்ஸ் இருந்தா என்னன்னா நியூயார்க் செஷன் ப்ரோ போகும். கேக்குதா ப்ரோ? ஒரே நிமிஷம். நியூயார்க் செஷன் வரும்போது தூக்கிடுவோம். கையை தூக்கிட்டு ரேட் ஃபார்ம் வச்சுதான் பைக்கே ஃபோக்கஸ் பண்ணி ஏன் பைக் ஃபோக்கஸ் பண்ண போகலாம். ப்ரீவியஸ் மந்தோட லோ ஸ்பீட் பண்ணி ப்ரைஸ் மேலே எடுத்துருக்கு. டெய்லியில எஃபிஜி உடையில மேலே நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்போ தாராளமாக 4 hour to 1 hour எங்க ரேஞ்ச் நியூயார்க் கிடைச்சாலும் பைக் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க bro. தெரியும் சொல்லுங்க. ப்ரோ இப்போ கோல்டு எதை பிரேக் பண்ணா செல்லுக்கு பார்க்கலாம் ப்ரோ? முதல்ல ஒரு டே கேண்டில் ரிவர்சல் சைன் வைக்கணும் ப்ரோ. டேல இருக்கிற எஃப்இஜியை ஃபெயில் பண்ணணும். பைக்கான முதல் இருக்கிற எஃப்இஜி ஃபர்ஸ்ட் ஃபெயில் பண்ணணும். டேல ரிவர்சல் சைன் வைக்கணும். வீக் க்ளோஸ் ஆகும்போது வீக்கோட கேண்டில் ரிவர்சல்ல க்ளோஸ் ஆச்சுன்னா 4 hour 1 hour டே பயாஸை வச்சு செல்லு பார்க்கறது கவுண்டர் எங்க டிஸ்கவுண்ட் ஜோன் வரைக்கும் இல்லாட்டி கீழே வரைக்கும் ம். பார்க்கலாம். இல்லைன்னா அது வரைக்கும் செல்லே பார்க்கறது. சரிங்களா? இப்போ ஒன் டே இம்பேலன்ஸ் பிரேக் பண்ண வருப்பா இல்லை 1 hour தான் பண்ணாவா ப்ரோ? ஒன் டே தெளிவாக சொன்ன மாதிரி ஒன் டேல இருக்கிற ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸ் பிரேக் பண்ணி கீழே நோக்கி ரிவர்சல் சைனும் டேல வைக்கணும். அந்த ரிவர்சல்ல கீழே வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். டிஸ்கவுண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்னா வீக்லியில ரிவர்சல் கேண்டில் வைக்கணும். வச்சாதான் செல் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆகாது. கோல்டு ரிவர்சலுக்கு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா எகைன் மேலே போய் மேலே இருந்து அரைச்சிக்கிட்டு இருக்குமே தவிர கீழே விழுக்கு வராது. சரிங்களா? கட் ஆயிடும். அடுத்த கிளாஸ் என்னங்கிறது மீட் சரி